எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ்ல இன்னைக்கான 2வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காய்ங்க. ஓகேவா? இந்த ப்ரோமோ பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட்டு சௌந்தர்யாவுக்கும் முத்துக்கும் ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கு. ஓகேவா? கல்ல எடுக்காதங்கிறப்ப எடுப்பீங்க அப்படின்ற மாரி ஏதோ சொல்கிறாங்க. ஓகேவா? அது மாரி தலைய ஆட்டிட்டு ஒரு மாரி ஆட்டிட்யூட் காட்டுறாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் வந்து சொல்றாரு, ஆட்டிட்யூட் காட்டாதீங்கம்மா அப்படின்ற மாரி சொல்றோன்னே, "நீ என்ன ஆட்டிட்யூட் நான் என்ன காட்டினேன்?" அப்படின்ற மாரி கேட்டோன்னே, முத்துக்குமரன் வந்து சௌந்தர்யா மாரி அப்படியே பண்ணி காட்டுறாரு. தலைய இப்படி இப்படி ஆட்டி காட்டுறாரு. ஓகேவா? அப்புறம் அந்த பக்கம் என்ன கான்வர்சேஷன் போயிட்டுருக்குன்னா, ஒருத்தனை எமர்ஜென்சி சொன்னாங்கன்னா, ஆட்டத்த நிறுத்தி வைக்கணும், விளாடக்கூடாது அப்படின்ற மாரி ரயான் அவர்கள் வந்து சொல்லிட்டுருக்காரு. ஓகேவா? அதுக்கு நம்மளுடைய ஜாக்லின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எமர்ஜென்சினா பார்க்க வேண்டியவங்க பாருங்க, விளையாடுறவங்க விளையாடட்டும்டா அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் முத்துக்குமரன் என்ன சொல்கிறாருன்னா, கல்ல பார்க்குறவன் கல்ல பார்க்கட்டும், ஆள பார்க்குறவன் ஆள பார்க்கட்டும். இந்த கேமில் எவனுடைய சுயரூபம் வெளில வரணுமோ, அது வந்து வெளிப்பட்டுரும் அப்படின்ற மாரி சொல்கிறாரு. ஜாக்லினும் ஆமா அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. ஓகேவா? இதோட வந்து இந்த ப்ரோமோ வந்து முடியுது. இந்த ப்ரோமோ பொறுத்தவரைக்கும் நம்ம சௌந்தர்யாவ பத்தி ஒரு விஷயம் வந்து பேசி ஆகணும். ஓகேவா? நேத்தி ராணவ் அடிபடுறதுக்கு முன்னாடி அவங்க பேசினதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, அவர் அடிபட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, நான் ஏன் அவர போய் பார்க்கணும் அப்படின்ற மாரி சொன்னதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா, அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஏந்திச்சு இந்த சபையில பேசும்பொழுது, நான் வந்து சாரி கேட்கறதுக்கு ஒன்றும் பேசலைன்னு சொன்னதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதுவும் இந்த சபை கலைஞ்சதுக்கப்புறம் ஜெஃப்ரிட்ட போயிட்டு, அது அடிபட்டதுக்கு காரணம் வந்து ராணவ் தான், மற்ற யாரும் கிடையாது அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். இதே விஷயம் வந்து பார்த்தோம்னா, ஜெஃப்ரிக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஜெஃப்ரிக்கு இதே மாரி அடிபடுது, ராணவ் வந்து தள்ளி விட்டுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்நேரம் அவருக்கு என்ன நடந்திருக்கும்? ஓகேவா? இந்நேரம் வந்து பார்த்தோன்னா, ராணுவுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பியிருப்பாய்ங்க. அந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பானோ, ஜெஃப்ரின்ற ஒரே காரணத்துக்காக தான் எல்லாம் அமைதியாக இருக்காய்ங்க. ஓகேவா? இதே இடத்துல ராணுவும் ஜெஃப்ரியும் வந்து இருந்திருந்தாங்க அப்படின்னா, இங்கே நடக்கிற கதையே வேறு. ஓகேவா? இதுக்காக நான் ஜெஃப்ரிக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்லாம் நான் பேசலை. ஓகேவா? ஒரு அளவுக்காச்சு அவன் பண்ணது இதாக இருந்தான்னு பேசணும். ஓகேவா? ராணுவ ஏதோ அடிபட்டுருச்சு, பாவம்ப்பா அப்படின்னு நினைக்க மாட்றாங்கல்ல. இன்னமும் கூட வந்து பார்த்தோன்னா, ராணுவ மேலே சந்தேக கண்ணத்தோடையே கண்ணோட்டத்தோடையே வந்து பார்த்தோன்னா, அன்சிதா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அன்சிதா வந்து குறும்படம் போட்டு காட்டுவாங்களான்னு தீபக்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஏம்மா அடிபட்டு டாக்டர் பார்த்து வந்து கட்டு போட்டு 3 வாரம் இப்படியே இருக்கணுங்கிறாங்க. இன்னமும் உங்களுக்கு சந்தேகம் வரணும்னா போய் அந்த டாக்டரை தான் நீங்கள் போய் கேட்கணும். ஓகேவா? ஓகே. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இது போல பிக் பாஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.